இவரு மிஸ்டர் ராஜ்மோகன், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மேடம் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர். மேடம் போயி நெறைய இன்வெஸ்டர்ஸ பார்த்து, நாட்டுக்கு 4 நல்ல ப்ராஜெக்ட்ஸ கொண்டு வந்து, பொருளாதாரத்த உயர்த்துவாங்கன்னு பார்த்தா, இவங்க ஸ்கூலுக்கு போயி, சின்ன பசங்க இன்டெலிஜென்ஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்போம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல். இவரு மிஸ்டர் ஸ்ரீநாத், தூத்துக்குடி எம்.எல்.ஏ. இவரும் மேடம் மாதிரி தான். மேடம் எப்படி தான் துறைய விட்டு வேற துறையில போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ, இவரும் தான் ஜெயிச்ச தூத்துக்குடி தொகுதிய விட்டுட்டு, திருச்செந்தூர் புன்னக்காயல் தொகுதியில போயி மக்களுக்கு நன்றி சொல்றாரு. வணக்கம் 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 புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு, உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்ட எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றிகள். இவ்வளவு ஹெவி நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க எங்கடா வேலை செய்யல?